இனிமே நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது இது வரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனை இல்லாம போக போகுது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான சிச்சுவேஷனை சந்திச்சிருப்போம். உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ல 900 ரூபாய் இருக்கும், ஆனா ஏடிஎம் மிஷின்ல 500 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருக்கும். இதனால நம்ம 500 ரூபாய் மட்டும் தான் வெளியில எடுக்க முடியும், மீதி இருக்கிற சில்லற நோட்டுகளை எடுக்க முடியாது. ஏன்னா அதுல 100 200 ரூபாய் நோட்லாம் இல்லாதனால. இது ஒரு சிச்சுவேஷன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு மட்டும் வரதால அதை சில்லற மாத்திரத்துக்கு படாத பாடு பட வேண்டியது இருக்கும். அவசரத்துக்கு ஒருத்தர் 500 ரூபாய் நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறிட்டு 30 ரூபாய் டிக்கெட்டுக்கு கண்டக்டர் கிட்ட 500 ரூபாய் நீட்டினார்னா வடிவேலு காமெடியில வர ஒரு டயலாக் தான் நடக்கும். சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய். இப்படி பல சங்கடங்களை மக்கள் சந்திக்கிறதுனாலயும், அப்புறம் கிராமப்புறத்திலயோ அல்லது சிறு நகரங்கள்ல வாழ்ற மக்கள் பெரும்பாலும் சிறிய தொகையில தான் டிரான்சாக்ஷன்லாம் பண்றாங்க அப்படிங்கறதுனாலயும் ஆர்பிஐ ஒரு அதிரடி உத்தரவை வெளியிட்டு இருக்கு. அது என்னன்னா, இனிமே 100 200 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்ல இருக்குது அப்படிங்கறத உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. மக்களுக்கு இனிமே எளிதில் ஏடிஎம் மிஷின்ல இருந்து 100 200 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலக்கெடுவையும் நிர்ணயிச்சிருக்காங்க. 2025 செப்டம்பர் 30க்குள்ளயும் நாட்டுல உள்ள 75% ஏடிஎம்ல உள்ள ஒரு கேசட்லயாவது, கேசட்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதுல 100 200 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறத உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மார்ச் 31 2026க்குள்ள இந்த எண்ணிக்கையை 90% மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.